ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஏசாயா 33 அதிகாரம் 5 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் 3 காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற. முதலாவதாக தேவனுடைய குணாதிசயத்தை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வார்த்தையாக கர்த்தர் உயர்ந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கார். மெய்யாகவே நம்முடைய தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் அவர் சகல அதிகாரங்களையும் உடையவராக இருப்பதனால அவர் மிகவும் உயர்ந்தவராக இருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையும் கூட மிகவும் உண்மையான வார்த்தை. அவர் உன்னதங்களில் வாசமாக இருக்கிற தேவன். சியோனில் அவருடைய ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் அவர் வாசமாக இருந்து சகல தேசம் முழுவதையும் உலகம் முழுவதையும் அவர் ஆளுகிறவராக இருக்கிறார். அவர் உன்னதத்தின் தேவனாக இருக்கிறார். எந்த மனிதர்களாலும் அவரை காண முடியாது. ஆனால் தேவனுடைய கிருபை ஒவ்வொரு மேலும் நான் இருப்பதனால நாம் அவரை ஒவ்வொரு நாளும் உணர முடியும், அவரை அறிந்து கொள்ள முடியும், அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் தேவன் நம்மோடு இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள அவர் மிகவும் உயர்ந்தவராகவும் உள்ளவராகவும் இருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே அவர் நியாயத்தினாலும் நீதியினாலும் அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். சியோன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சியோன் என்பது உங்கள் ஒவ்வொருவரையும் குறிக்கிறது, பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் சியோனாக பரலோகங்களாக இருக்கிறோம். தேவன் வாசம் செய்கிற ஒரு மனிதர்களாக இருக்கிறோம். தேவன் நம்முடைய இருதயத்தில் தேவன் வாசம் செய்கிறார். அதை தான் சியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நியாயத்தையும் நீதியும் தேவன் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நிரப்புகிறவராக இருக்கிறார். நியாயத்தையும் நீதியும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக அவர் செய்கிறார். நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோமோ, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் அதற்கேற்ற பலனை கொடுக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது அவர் நம்மை தண்டித்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த வேத வசனத்தில் அவர் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்றத்தாழ்வுகள் ஆண்டவரிடத்தில் இல்லை, ஆனாலும் அவர் நீதியுள்ள தேவன், நியாயமுள்ள தேவன். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற தவறுகளை உணர்த்தி காண்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற நன்மையான காரியங்களுக்கு அதற்கேற்ற பலனை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட செயல்களை நமக்குள்ளாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நமக்குள்ள அவர் வாசம் செய்து நம்மை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்பி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஒரு மனிதனுக்குள்ளாக வைத்து அவர் உன்னதராக உயர்ந்தவராக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து எல்லாவற்றையும் நியாயம் தீர்த்து நீதியாக அவர் நியாயம் தீர்த்து இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்து தேவன் நமக்காக அவர் நம்முடைய தேவனாக அவர் இருந்து நம்மை ஆளுகிறவராக இருக்கிறபடினால அவரை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமானால் அவரை இன்னும் அதிகமாக ஆராதித்து இன்னும் அவரோடு கிட்டி சேர நமக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, உமது அருமையான இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உம்முடைய ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர் என்பதனால உம்மை நாங்கள் இன்னும் அதிகமாய் கிட்டி சேர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் உன்னதத்தில் வாசம் செய்கிற தேவன், நீதியினாலும் நியாயத்தினாலும் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துகிறபடினால உமக்கு நன்றி. இந்த உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய குணாதிசயத்தை அறிந்து நியாயத்தாலும் நியாயத்தினாலும் நிரப்புகிற தேவனாக இருக்கிறபடினால ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீதியாய் நியாயமாய் இந்த உலகத்தில் உமக்காக பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.